வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் உடனேயே நமக்கு வெறுப்பு, சோர்ந்து போகிறோம். 18 வருடமாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற நபருக்கு ஏதாவது பிரயோஜனம் கிடைச்சிருக்கான்னு கேட்டா தெரியலையா? ஜெபிப்பதற்கு அல்லாமல் அவுட்டிங்காக, டைம் பாஸுக்காக, கடமைக்காக எல்லாரும் போறாங்கன்னு சொல்லி நானும் போனா இங்கே அருள்தரந்த மரியா வந்து முடிக்கிறதுக்கு உள்ளே அந்த பக்கம் ஜஸ்ட் மரியா எப்படியாவது குடும்ப ஜெபம் சொல்லி முடிச்சு சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு போனோம். உள்ளத்தின் ஆழத்தில் நான் ஆண்டவருடைய பலியில் தான் கலந்து கொள்ள போறேன் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கா? என் ஆண்டவரிடம் தான் நான் பேசுவது, ஜெபிக்கிறது என்பதை நான் உணரவில்லை என்றால் இது எல்லாம் பாழான வேலைகள். நாம் ஜெபிக்கிற முறையில் இன்னும் மாற்றம் தேவை. உள்ளத்திலிருந்து ஜெபிப்போம். அவரோடு உறவு கொள்கின்ற மக்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைக்கும் அவர் இடம் தர மாட்டார். ஹல்லேலூயா. நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறீங்களா? எசேயா நூல் 51ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை. எசேயா நூல் 51ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை. ஆண்டவரால் மீட்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். முடிவில்லா மகிழ்ச்சி அவர்களது தலைமையில் தங்கும், அக்களிப்பும் அகமகிழ்ச்சியும் அடைவர், துயரமும் பெருமூச்சும் ஒழிந்து போகும். ஏதாவது புரிஞ்சுச்சா? நான் நம்புகிறேன், ஆண்டவரால் மீட்கப்பட்டு அழைத்து கொண்டு வந்த மக்கள் தான் நாம் அனைவரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னது. இல்லைனா கொஞ்சம் அங்கே கொஞ்சம் வலிக்குது, இங்கே கொஞ்சம் வலிக்குது, வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, ஏதாவது ஒரு சோகமாக இருப்பேன். ஆனால் அந்த உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அந்த மகிழ்ச்சியானது பொங்கி ஒழிகின்றன. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து வாசிப்போம். லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 1 வார்த்தைகள். இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்கள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள், தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏறக்குறை 2 ஆண்டுகளுக்கு, 2 இல்லை, கொரோனாக்கு முன்னே இங்கே வந்து போனது தான் தியானத்துக்காக. அதுக்கப்புறம் பலமுறை இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் தியானத்தில் உங்களை சந்திக்க வாய்ப்பு எனக்கு கடவுள் தரல. இப்போ தான் வாய்ப்பு வந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நானும் பல இடங்களில் தியானங்களுக்கு போய் கொண்டிருக்கிறேன். மே மாதம் 1ஆம் தேதி கேரளாவில் எங்களுடைய ப்ரொவின்ஷியல் ஹவுஸில் ஒரு மீட்டிங் நடக்கும் பொழுது தந்தை வர்கீஸ் கேட்டார், சாமி கொஞ்சம் ஆகஸ்ட் மாதம் வர முடியுமான்னு கேட்டார். டேட்டு பார்த்தபோது ஃப்ரீயாக இருந்துச்சு, பரவாயில்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய சீடர்கள் அவரிடம் வந்து கேட்கிறார், யோவான்
அவருடைய சீடர்கள் கற்றுக் கொடுத்தது போல, ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுத்தாரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இயேசுவினுடைய சீடர்கள் அவரிடம் வந்து எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக்கொடும் என்று கேட்டார்கள்? வாட் வாஸ் த ரீசன்? நிறைய காரியங்களை கேட்டிருக்கலாம் இல்லையா? பல ஆண்டுகளாக பல நாட்களாக இந்த சீடர்கள் இயேசுவனுடன் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். இயேசு செய்த வல்ல செயல்களை, அருமடையாளங்களை அவர் கண்கூடாய் பார்த்த நபர்கள். உயிரிழந்தவரை ஆண்டவர் கரம் பிடித்து தலை தாக்கும் குழந்தை எழுந்து வா என்று சொல்லி அவளை கடவுள் உயிர் பெற்ற செய்து வைத்தார். கேட்டிருக்கலாமே, இயேசுவே அந்த சின்ன பொண்ணுக்கு உயிர் கொடுத்தது போல அந்த ஒரு அபிஷேகம் எங்களுக்கு இந்த கேட்டிருக்கலாம் இல்லையா? கை சூம்பியவரிடம் ஆண்டவர் கூறினார், கையை நீட்டு. அவர் நீட்டினார், நலமடைந்தார். கேட்டிருக்கலாமே, அந்த மிரக்கிள், அந்த அற்புதத்தை செய்யக்கூடிய அருளை எனக்கு தா என்று சீடர்கள் வேண்டியிருக்கலாமே. ஆனால் கேட்கிறார்கள், யோவான் தங்களுடைய சீடர்களுக்கு வேண்ட கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கு நீ கற்பியும். எப்படி? அது எதனால் கேட்டார்கள்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய அன்பு சீடர்கள் ஒரு பெரிய உண்மையை உணர்ந்து கொண்டார்கள். விடியற் காலையில் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டார். சீடர்கள் உணர்ந்து கொண்டார்கள், ஆண்டவர் இயேசுவினுடைய சக்தி மனிதர் என்ற முறையில் அவரிடம் இருக்கின்ற அபிஷேகம் சக்தி என்பது அவருடைய ஜெபத்தின் சக்தி தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதே போலவே நாங்களும் ஜெபித்தால் எங்களுக்கு மீது அபிஷேகம் கிடைக்கும். நமக்கு கிடைக்குமா? கிடைக்குமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். அதே அபிஷேகத்தை கடவுள் நமக்கு தருவார். ஆகவே அந்த விசுவாசத்துடன் இயேசுவின் சீடர்கள் அவரிடம் சென்று கேட்கிறார்கள், இயேசுவே யோவான் அவருடைய சீடர்களை ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல தயவு செய்து எங்களும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஜெபம் என்றால் என்ன? வாட் இஸ் பிரேயர்? கடவுளிடம் பேசுவது. மாமியார் மருமகள் பேசுவது சண்டை இல்லையா? ஆமாம், அதான் அனுபவம். நம்ம வீட்டில் தான் பார்க்குறோம் இல்லையா? அதான் மாமியார் மருமகள் பேசினா சண்டை, அக்கம் பக்கம் பேசினா பொருளி. பார்த்தியா, அனுபவம் நமக்கு. நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரிடம் பேசுவது ஜெபம். கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி நமக்கு சொல்லித் தருவது 2558வது எண்ணிக்கை. வாழும் மற்றும் உண்மையான கடவுளிடம் தனிப்பட்ட உறவு. கடவுளிடமுள்ள வாழுகின்ற உண்மையான கடவுளிடமுள்ள ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட உறவு. A personal relationship with the living and true God. அடுத்த நம்பர் எண்ணிக்கை இவ்வாறு கூறுகின்றன, இதயத்தையும் மனதையும் கடவுளிடம் எழுப்புவதுதான் ஜெபம். Raising up of your heart and mind to the Lord, that is prayer. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இதயத்தையும் மனதையும் கடவுளிடம் உயர்த்துவது ஜெபம் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் நாமும் நம்முடைய இதயத்தையும் மனதையும் ஆண்டவரிடம் எழுப்புவது உண்டு இல்லையா? பல வேதனைகள் வரும்பொழுது கண்ணீரோட ஆண்டவரிடம் சென்று நாம் ஜெபிக்கிறது உண்டு. அரசர்கள் முதல் நூல் 17ஆம் அதிகாரம் முதல் வாசகம், முதல் வார்த்தை. ஒரு அழகான ஒரு நிகழ்வை நாம் அங்கே பார்க்கின்றோம். இதயத்தையும் மனதையும் ஆண்டவரிடம் எழுப்பிய ஒரு நபர். நான் பணியும் இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவர் மீது ஆணை, நான் சொல்லாம இனிமேல்
மழை பெய்யாதுதான், பெய்ய ஆரம்பிச்சாச்சு. ஆண்டவர் சொன்ன மாதிரி தெரியுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில் என்ன கவனிக்கிறீங்களா? அதோ மழையை கவனிக்கிறீங்களா? ஓகே. காலையில் 6:30க்கு நான் நல்லா கோட்டெல்லாம் போட்டு ஹொசூரில் இருந்த இங்கே பயணம் செஞ்சு வந்து ஏழாவது ஒரு பஸ் இறங்கிய பொழுது அப்படியே புழுக்க ஆரம்பிச்சாச்சு. கோட்டெல்லாம் கழட்டி கையில் போட்டேன். ஏன்னா அங்கே நல்லா சில்லுன்னு இருக்கும் ஹொசூரில். நான் இருக்கிற இடம் வந்து இன்னும் பஸ் வசதி இல்லாத ஒரு பட்டிக்காடு. அங்கே ஃபாதர் 100 கிட்ட சொன்னாங்க, 107 பிள்ளைங்க என் கூட இருக்கிறாங்க. கிராமங்களிலிருந்து செமி ஆர்ஃபன் டெஸ்டியூட் அப்படி பிள்ளைங்க இருக்கிறாங்க. அங்கே நல்ல இந்த ஆடி மாதன்றனால செம காற்று, செம குளிராக இருக்கும். காலையில் நைட்டு இரவும் பகல் எல்லாம் நாங்களும் அப்படியே போகிறவையெல்லாம் போற்றி நடக்கிறோம். எனிவே கடவுள் வானத்தை திறந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மழையை தருகிறார். சேர்ந்து ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ எலியா அரசரிடம் சென்று கூறிய அந்த வார்த்தைகள் தான் நாம் வாசித்து கேட்டது. இனிமேல் நான் சொல்லாமல் இங்கே மழை பெய்ய போகிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இவர் யாரிடம் சொல்லுகிறார்? அரசர் ஆகாபிடம். ஆகாப் ஜெசபேல் அரசரும் அவருடைய மனைவி குவீன், கிங் அண்ட் குவீன். இஸ்ரேல் மக்களிடையே இருந்த அரசர்களில் மிக கொடுமையான மக்களுக்கு துரோகம் செய்த அரசர் தான் ஆகாபு. இஸ்ரேல் மக்களிடையே இருந்த இறை வாக்குகள் அனைவரையும் இவர் சாகடித்தார், கொலை செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அரசரிடம் எலியா, இஸ்ரேல் மக்களிடையே எஞ்சி இருந்த இறை வாக்குன்ற எலியா மட்டும்தான், மீதி எல்லோரையும் சாகடிச்சாங்க. எலியா கடவுள வார்த்தையின்படி அரசரிடம் சென்று கூறுகிறார், நான் சொல்லாமல் நடக்க. தூய் ஆவியானவர் அவர் மீது இறங்கி வந்தார். உடனே என்ன நடந்தது? அடுத்த வார்த்தை நாம் பார்க்கின்றோம். பயந்து கதகளை பூட்டி இருந்தவர் கதவுகளை மலர்க்க திறந்து வெளியே சென்று, நீங்கள் கொலை என்ற கிறிஸ்துவே தந்தையாங் கடவுள் உயிர்த்தெழ செய்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இது அவருடைய ஜெபத்தின் அபிஷேகம், ஜெபத்தினால் கிடைத்த வல்லமை. எலியா அவனுடைய ஜெபத்தினால் கிடைத்த வல்லமையால், அந்த தைரியத்தால், அந்த அபிஷேகத்தால் அவன் வெளியே சென்று கூறுகிறார், இதோ கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு தரப்பட்டன. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னொரு நபரை நாம் பார்க்கின்றோம், எஸ்தேர் நூல். முக்கியமான 3 நபர்களை அங்கே பார்க்கின்றோம். வாசிக்க வேண்டாம், அதிகாரம் சொல்ல போறதில்லை. 3 நபர்கள் யாரெல்லாம் எஸ்தேர் நூலில்? ஒரு நபர் பேர் நான் சொல்லிட்டேன், எஸ்தேர், மொர்தெக்காய், அடுத்து என்ன காய்? தேங்காய், மாங்காய், ஆமோன், ஹாமான். ஹாமான். ஓகே, 3 நபர்கள். எஸ்தேர், அவருடைய வளர்த்து தகப்பன் மொர்தெக்காய், தென் ஹாமான். இங்கே நான் பார்க்கின்றோம், இந்த மொர்தெக்காய் என்பவர் அல்லும் பகலும் கடவுள் சந்நிதியில் மண்டியிட்டு ஜெபிக்கிற ஒரு நபர். எப்போதும் கடவுள் சந்நிதியில் மண்டியிட்டு ஜெபிக்கிற ஒருவர். ஹாமான் என்பவர் அரசனுடைய மந்திரியாக இருக்கிறார். அவனுக்கு ஒரு ஆசை, நான் எங்கே கடந்து சென்றாலும் மக்கள் மண்டியிட்டு என்ன வணங்கணும். மொர்தெக்காய் கடவுள் சந்நிதியில் மண்டியிடுகிறவன். அவன் முடிவெடுத்தார், நான் கடவுள் முன்னிலையில் அல்லாமல் வேற எவன் முன்னிலையிலும் மண்டியிட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஹாமான் வழியே கடந்து போகும் பொழுது, குதிரை மேலே போகும் பொழுதும் மொர்தெக்காய் அவனுடைய வீட்டு காரியங்களை செய்து வழக்கப்படி அவன் கடந்து செல்வார். இதே பார்த்து ஹாமானுக்கு எரிச்சல், எப்படியாவது மொர்தெக்காயை கொலை செய்யணுன்றது எண்ணம். அதுக்கான வழிகளை எல்லாம் ஆயத்தப்படுத்தி, சுருக்கமாக கதை சொல்கிறேன், ஓகே, ஆயத்தப்படுத்தி அவனை தூக்கு போடுவதற்காக கழுமரத்தை ஹாமான் ஏற்பாடு செய்யும் பொழுது, மொர்தெக்காய் இங்கே மண்டியிட்டு கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார், ஆண்டவரே உம்முடைய மக்கள் மீது இரக்கம் கொண்டு இவர்களை காப்பாற்றும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கடவுள் சன்னதியில் மண்டியிட்டு ஜெபித்து கொண்டிருந்த மொர்தெக்காயை ஹாமான் குதிரை மேலே
அமர வைத்து இவனாக அரசனுக்கு மிகவும் பிடித்தவன் என்று கூக்குரலிட்டு வழியே கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு வந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் கடவுளுடைய செயல். அவரோடு உறவு கொள்கின்ற மக்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைக்கும் அவர் இடம் தர மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் நூல் 6ஆம் அதிகாரம். தானியேல் நூல் 6ஆம் அதிகாரம். மக்களோட வாழ்க்கையில் இப்போ நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர்கிட்ட போவீங்க. உடனே வண்டி எடுத்து எல்லாவருக்கு வருவீங்களா? வர்கீஸ் ஃபாதர் ரூமுக்கு முன்னாடி அப்படியே கியூ நிற்பீங்க இல்லையா? ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? சமீபத்தில் இந்த மார்த்தாண்டம் கேள்விப்பட்டிருக்க மார்த்தாண்டம் அந்த இடத்துக்கு பஸ்ஸில் பயணம் செஞ்சுட்டு இருந்தேன் போன மாதம். அங்கே ஒரு தியானம் இருந்தது. பயணம் செய்யும் பொழுது பஸ்ஸை புக் பண்ணி கொடுத்தாங்கன்னா டபுள் சீட்டு என் கூட இன்னொருத்தர் அந்த பெட்டை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க பஸ்ஸில். இப்போ நாங்கள் 2 பேரும் படுத்துட்டு இருந்தோம். கொஞ்சம் பொறுத்து இந்த ஆள் அப்படியே ஏங்கி அழ ஆரம்பிச்சிருக்கிறார். அப்போ என்ன கேட்கணுமா வேண்டாமா ஒரு தயக்கம். பக்கத்து படுத்துட்டு இருக்கிற ஆள் அழுதுகிட்டே இருக்கிறாரு. கேட்கணுமா வேண்டாமா மனசு கேட்கல. கொஞ்சம் பொறுத்து மொல்லமாக தோளி தட்டி என்ன ஆயிடுச்சுப்பான்னு கேட்டேன். அப்படியே வான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் பொறுத்து அவர் சொல்கிறாரு, நான் கன்னியாகுமரிக்கு போகிறேன். ஆமாம் நானும் அங்கே தான் போகிறேன். அதில் என்ன பிரச்சனை? சாகலான்னு போகிறேன். இப்போ நான் சொன்னேன், ஏப்பா உன் கூட நானும் தெரியாமல் வந்து ஏறினேன், சாகலான்னு போகிறீங்க. உன் கூட பக்கத்தில் பஸ்ஸில் பயணம் செஞ்சு யாருன்னு போலீஸ் கேட்டால் நான் தானே மாட்டோம்? உண்மை தானே? நானும் யதார்த்தமாக அப்படியே கேட்டுட்டேன். கேட்கும்போது அந்த ஆளு சொல்கிறாரு, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கும் தெரியாது, ஒரு பிரச்சனை இல்லை, நான் சாக போகிறேன். அப்புறமா ஏதோ சொல்லி மலிப்பி வரும்போது அவர் சொல்லுகிறார், அவருடைய பையன் அந்த 2 நாள் முன்ன இவர் சரக்கடிச்சு வீட்டுக்கு வரும்போது தோங்கி படன்னு 4 கன்னத்தில் அரைஞ்சிருக்கிறாரு. குழந்தை தகப்பனை அடிச்சிருக்காங்க. அதான் பிரச்சனை, பெரிய அபமானம். அவருடைய நண்பர்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஆளு தான். அவருடைய நண்பர்கள் எல்லோரும் அங்கே இருந்தார்கள். அவங்க முன்னாடி என்னை அடிச்சுட்டாங்க. அதான் பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில் இந்த ஆளுக்கு பிரச்சனை வந்த உடனேயே கன்னியாகுமரிக்கு போகிறேன். அதுவும் கரெக்டாக சொல்கிறாரு, விவேகானந்த பாறைக்கு நான் போட்டில் போகும்போது கடலில் குதிப்பேன். திட்டம் போட்டு பஸ்ஸில் பயணம் செய்கிறாரு பாருங்க. அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கை ஒரு சின்ன பிரச்சனை வரும் பொழுது நாம் யோசிக்கிற வழிகள் இப்படி தான். இனிமேல் நான் கோயிலுக்கு போக மாட்டேன். எத்தனையோ இரவு ஜபத்தில் 7ஆவது நான் கலந்து கொண்டா, இனி 7ஆவது கேட்டாலும் எனக்கு கோபம் வரும். வேளாங்கண்ணி அப்பா நிறைய பேர் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி ஸ்டைலில் ட்ரெஸ்ஸெல்லாம் விட்டு நடப்பயணம் வேளாங்கண்ணிக்கு போகிறதுக்கு இங்கே இருக்கிறார்கள். சந்தோஷம். தொடர்ந்து 8 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் நாங்கள் நடந்து வேளாங்கண்ணிக்கு போனோம். இப்போ என் குழந்தை என்னை வீட்டிலிருந்து எட்டி உதச்சி வெளியே துரத்தி விட்டாங்க. இனி நான் வேளாங்கண்ணி கேட்டால் எவனாவது சொன்னா அவ்வளோதான், அவனை வெட்டி போட்டுடுவேன். வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் உடனேயே நமக்கு வெறுப்பு, சோர்ந்து போகிறோம். இங்கே தானியேல் என்ற ஒரு நபரை நாம் பார்க்கின்றோம். தானியேல் நூல் 6ஆம் அதிகாரத்தில் இந்நபர் அரசர் அவரே தான் மக்கள் 1 மாதம் கும்பிட வேண்டும் என்று கட்டளையிட்ட பொழுது தானியேல் என்ன செய்கிறார்? 6ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை. தானியேல் இந்த சட்டம் கையொப்பமிட்டதை அறிந்த பின் தம் வீட்டுக்கு சென்றார். அவர் வீட்டு மேலறையில் பலகணிகள் எருசலேமை நோக்கி திறந்திருந்தன. தமது வழக்கப்படி
நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாலிருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? இனிமேல் நான் என் கடவுளை கும்பிடக்கூடாது என்று என் அரசர் கட்டளையிட்டு இருக்கிறார். நம்ம என்ன சொல்லுவேன்? திடீரென்று கவர்மெண்ட் கூறுகிறார், யாருமே இனிமேல் கிறிஸ்தவ கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, எந்த சாமியார்களும் திருப்பலி வைக்கக்கூடாது, ஆலயத்தை திறக்கக்கூடாது. என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்வீங்க நீங்க? அறிவு கட்டவன் இப்படி எல்லாமா சொல்லுவா, இது கட்டக்கட்டும் கொடுப்பேன் நான். என்னாலும் இல்லையா சாப வார்த்தை அப்படியே சரமாரி போல அனுப்புவேன். கேரளாவில் மாவேலிக்கரையா பத்தனந்திட்டு ஏதோ ஒரு இடத்துலையே கொஞ்சம் பேர் வீடு வீடாக சென்று ஆலயத்துக்கு போகக்கூடாது, இனிமேல் சத்தமாக பாட்டு வைக்க மாட்டேன்னு எல்லாம் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. 2 நாள் முன்ன நடந்த நிகழ்வு கேரளாவிலேயே. அது கேட்ட உடனேயே நாம் என்ன பண்ணுவேன்? அவனுக்கு என்ன தெரியும்? கடவுளுடைய தன்மை எனக்கு தானே தெரியும், ஆண்டவரை திருப்பலி பெற்றுக்கொள்ள எனக்கு தானே தெரியும். நம்ம அவனை குறை சொல்ல ஆரம்பிப்பேன். தானியேல் நாம் பார்க்கின்றோம், இறைவாக்கினர் தானியேல் என்ன செய்கிறார்? வழக்கம் போல இந்த விவரத்தை கேட்ட உடனே, இந்த நியூஸ் கிடைச்ச உடனே அவர் என்ன செய்கிறார்? அவர் தம் வீட்டுக்கு சென்றால் வீட்டு மேலறையில் பலகணி எருசலேமை நோக்கி திறந்திருந்தன. தமது வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளை கடவுளுக்கும்பாக கடவுளிடம் ஜெபித்து கொண்டிருந்தார். யார் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்ன செய்யணுமோ அது செஞ்சுக்கிட்டு நான் போவேன். சோர்ந்து போகாமல், மனம் தளராமல், தன்னுடைய கடமை கடவுள் ஏன் கடவுள் தான் என்று சொல்லி யாரையுமே ஒரு வார்த்தை கூட குறை கூறவோ திட்டவோ தவறாக நினைக்கவோ செய்யாமல் தான் வழக்கம் போல செஞ்ச காரியங்களை செய்து கொண்டே தானியேல் கடந்து போனான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஆத்மீக வாழ்வு என்பது. இதுதான் ஆத்மீக வாழ்வு என்பது. இதுதான் ஜெப வாழ்வு என்பது. சற்று நேரத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தால் உடனே உதறி தள்ளி போவதல்ல. மாறாக நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் ஒரே போலவே கடவுளோடு உறவு கொள்கின்றவர்களாக ஜெபிக்கிற, உண்மையிலேயே ஜெபிக்கிற நபர்கள் இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை. அவன் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாம்பலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்றி கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிமிடம் வரையும் நமக்கு தெரிஞ்ச காரியங்களை குறித்து தான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருந்தேன். இனி கொஞ்சம் சற்று கவனம் செலுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம டிஸ்கஷன் சீரியஸாக போகிறேன். அடுத்த ஸ்டெப்பு சீரியஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசுவினுடைய ஜெபத்தை குறித்து இங்கே எழுத வைத்திருக்கின்றன. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில், யார் அந்த அவர்? இயேசு வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவினின்று காப்பாற்ற வல்லவரை நோக்கி. இந்த சாவு என்பதுக்கு அர்த்தம் என்ன? இறப்பு, இல்லைன்னா தீமை,
தீமையிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி, சாபர் என்று காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரலில் குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அவர் யாரை நோக்கி வேண்டினார்? ஆண்டவரை நோக்கி, தன்னை காப்பாற்ற வல்லவரை, சக்தி வாய்ந்தவரை நோக்கி ஜெபித்து கொண்டாராம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சும்மா உட்கார்ந்து ஜெபித்தார் என்பதல்ல, கடவுளுக்கு தான் என்னை காப்பாற்ற முடியும், அவரால் தான் எனக்கு தேவையானதை தர முடியும், அவரால் தான் என்னை விடுவிக்க முடியும் என்பதை அறிந்தவராய், உணர்ந்தவராய் இயேசு தந்தையாம் கடவுளையே பார்த்து ஜெபித்தாராம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை நாம் பார்க்கின்றோம், அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு. கடவுள் அவருக்கு, நாமளும் ஜெபிக்கிறோம் இல்லையா? என்னெல்லாம் கருத்துக்களை வச்சுக்கிட்டு இந்த இரவில் இங்கே வந்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, எத்தனை மன்றாட்டுகளுக்கு நமக்கு பதில் கிடைச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க. இங்க வார்த்தை கூறுகிறது, அவரிடம் இருந்த இறைப்பற்று நிறைந்த, இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு, இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வழியை நடந்து போகிறோம். சப்போஸ் எல்லாம் ஒரு ஸ்டேஷனில் இருந்த ட்ரெயின் இறங்கி நடந்து வரும்போது ஒருத்தர் பின்னாடி இருந்து, அக்கா என்னை கூப்பிடுன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா அண்ணே என்னை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? திரும்பி பார்ப்பேன், யாராவ தெரியலையே, போகலாம், அவ்வளோதானே. நின்று எந்த ஊரப்பா நீ, எதுக்கு என்ன கூப்பிட்ட, டீட்டெயிலாக கேட்பீங்களா? தெரியாது. ஏன்னா அந்த பக்கம் சாராய கடை இருக்கும், நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். கேட்க மாட்டோம், ஊரை விட்டு ஓடி வர்றதுக்கு பார்ப்பேன். ஆனால் அந்த குரலை கேட்டு திரும்பி பார்க்கும்போது தான் நம்முடைய அக்கா பையன் நிற்கிறா. என்ன பண்ணுவீங்க? அப்படியே போவீங்களா? நின்று கேட்பீங்க இல்லையா? காரணம் என்ன? ஒரு உறவு, ஒரு உறவு இருக்கு, ஒரு உறவு இருக்கு. இங்கே நாம் பார்க்கின்றோம், அவருக்கு கடவுள் செவி சாய்த்தார். எதனால் செவி சாய்த்தார்? அந்த உறவு எப்படி இருந்தது என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு, அந்த அச்சம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களில் அன்பார்ந்தவர்களே, இந்த அச்சம் இருக்கணும். இது மிக முக்கியமானது, இது முக்கியமானது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். சும்மா ஜெபிச்சா பத்தாது, சும்மா ஜெபித்தா பத்தாது. தெளிவாக சொல்லித்தரேன். யோவான் எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் முழுவதும் என்ன கதை, யாரை பற்றி அங்கே தான் பார்க்கிறது? சமாரியா பெண், சமாரிய பெண். இந்த டக் டக்கு பதில் வரும்போது ஒரு சந்தோஷம், எதுவும் கொண்டு வரலன்னா தந்திருப்பேன். ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே சமாரிய பெண்ணை நாம் பார்க்கின்றோம். அவள் இயேசு அப்பெண்ணிடம் பேசிக்கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை. சீடர் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவூர் இங்கே வந்திருக்கிறேன். 8 மணியிலிருந்து எல்லாமே நல்லா போய் சாப்பிட்டோம் இல்லையா? எப்படி இருந்தது சாப்பாடு? இங்கே வரும்போது சாப்பாடு செய்யாமல் இருந்திருந்தால் என்ன பண்ணுவீங்க? எங்கேயாவது பொட்டலங்கட்டி வாங்கி வர்றதுக்கு எல்லாரும் பெசாரி போய் பார்ப்பேன். அங்கே ஒன்றும் இல்லை, உடனே எடுத்த கும்பிடி புண்டிக்கு ஓடுவேன் இல்லையா? போவீங்களா, போக மாட்டீங்களா? போவேன். இயேசு அவருடைய சீடர்களிடம் உணவு வாங்க சொன்ன உடனேயே எத்தனை பேர் இருந்தாங்க? இயேசுவும் சீடர்களும் மொத்தம் 17 18 12 இல்லை, கணக்கு தப்பு. இயேசுவோடு சேர்த்து நீ தான் கரெக்டாக ஸ்கூலுக்கு போன.
மொத்தம் 13 பேர் அங்கே இருந்தார்கள். 13 பேருக்கு உணவு வாங்குவதற்காக எத்தனை பேர் போனார்கள்? 2 பேரா? ஒருத்தரா? 12 பேரும் போயிட்டாங்க. எந்த உலகத்தில் நடந்திருக்கு இந்த மாதிரி? உங்கள் வீட்டில் காய்கறி வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே போவாங்களா? இல்லை, யாரோ ஒருத்தர் 2 பேர் போய் வாங்க வருவாங்க. இந்த 13 பேருக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு 12 பேரும் அப்படியே போயிருக்கிறாங்க. என்ன கூத்து யோசிச்சு பாருங்க. ஆனால் இயேசு அவ்வாறு அனுப்பிவிட்டதுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஒரு சீடர்கள் இல்லை, சீடர் தான் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லையா? ஓகே. ஸோ அன்பார்ந்தவர்கள், இங்கே தான் பார்க்கின்றோம், இயேசுவுக்கு ஒரு பெண்மணியை பார்க்க வேண்டியதாக இருந்தது. அவளை இயேசு சந்தித்து அவளிடம் பேசுகிற வார்த்தை 10. கணவருடைய கொடை ஏது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீ அறிந்திருந்தால். ஓகே, மீதி அப்புறம் படிக்கலாம். அப்பொழுது நீ யார்கிட்ட பேசுற என்று தெரிந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். நான் இருக்கிற கிராமத்திலே ஒருத்தர் இருக்கிறாரு, நல்ல திறமையுள்ள ஒரு பையன்தான். கல்யாணம் எல்லாம் ஆகலை, அலையன்ஸை பார்க்கறதுக்காக கேட்கல, நல்ல பையன். ஆனால் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும், சாயந்தரத்துலேருந்து காலை வரைக்கும் தண்ணியில் தான் இருப்பான். நல்லா ஜேசிபி ஓட்டுவாங்க, நல்லா டிரைவர், எல்லா வேலையும் நல்லா தெரிஞ்ச பையன்தான். நான் அந்த பக்கம் நடந்து போகும்போது ஓடி வருவான், சாமி காசு இருந்தால் கொஞ்சம் காசு கொடு. எதுக்கடா? சரக்கு வாங்கணும். வெக்கம் இல்லாமல் அப்படி வந்து கேட்பாரு. அப்போது பக்கத்து வீட்டுக்காரு அவனுடைய அம்மா எல்லாம் ஓடி வந்து கேட்பேன், யார்கிட்ட என்ன கேட்குறது? விவஸ்தை இல்லையா அவனுக்கு? நான் திட்ட மாட்டேன், ஏன்னா அது அவனாக கேட்க மாட்டான், அவனுக்குள்ளே இருக்கிற அதுதான் கேட்க வைக்கிறது. திட்டி பிரயோஜனம் இல்லை. ஸோ நானும் சிரித்து சும்மாவை தட்டி விட்டு நானும் போயிடுவேன். பாருங்க, யாரிடம் நீ பேசுகிறது என்பதை நீ தெரிந்திருந்தால், ஜெபம் என்றால் கடவுளிடம் உள்ள அந்த உறவு நீங்க சொன்னீங்க. அப்போது யோசிங்க, என்னுடைய ஜெபத்தின் வேளையில் நான் யாரிடம் பேசுவது என்பதை அறிந்திருந்தால், இனி அடுத்த வார்த்தை பாருங்க, நீரே அவரிடம் கேட்பீர், அவரும் உனக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். தருவார் என்பதல்ல, கொடுத்திருப்பார். ஏற்கனவே நீ வாங்கி இருக்குமே, கிருபைகளை ஏராளமாக பெற்றுக் கொண்டிருப்பேனே. பார்த்தீங்களா? நாம் ஜெபிக்கும் பொழுது சும்மா ஜெபித்தால் பറ്റാதுன்னு. எனக்கு ஒரு ஜெபக்குழு ஒன்று இருக்கு. 2019 நாங்கள் சும்மா ஒரு 40 பேர் சேர்ந்து தொடங்கின ஒரு சின்ன ஜெபக்குழு. அது எப்படின்னா, ஒரு பொதுநிலையர் ஒருவர் கேரளாவில் சார்ந்தவர், ஒரு பயஸ்தன் திருவாண்டத்தில் பயஸ்டெந்து நற்கரணை ஆலயத்தில் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய உள்ளத்தில் ஒரு தூண்டுதல், புனித ஃபவுஸ்டாவின் டயரியில் பார்க்கின்றோம், நீ போலண்டுக்காகவும் நாட்டுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். அது இவருக்கு ஒரு தூண்டுதலாக கிடைத்து இவர் எனக்கு ஃபோன் பண்ணார், சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடச்சிது, நாங்கள் என்ன பண்ணோம் தெரியல. நான் சொன்னேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்க்கு, வாட்ஸ்அப்பு தான் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதல் இல்லையா? வாட்ஸ்அப் எடு, ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணு, ஒரு 40 பேரை சேர்த்து வச்சு நாங்கள் பல நாடுகளுக்காக ஜெபிக்க தொடங்கணும். நான் ஜெபிக்கிறது மால்தீவ்ஸுக்காக. எனிவே குட்டிராது. இவ்வாறு நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது தான் கொரோனா வந்தது. கொரோனா வந்த உடனே ஜூம் பிளாட்ஃபார்மில் முதல் முறை ஜெபக்கூட்டம் தொடங்குறது நான் தான். ஓகே, ஜெபக்கூட்டம் தொடங்கினேன். நைட்டு 10:30 12 மணி வரைக்கும் ஹூப்ளி தியான மையத்திலிருந்து என் மொபைலில் ஆன் பண்ணி வச்சு அப்படியே லைவாக நற்கரணைகள் எடுத்து வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். முதல் நாள் 6 பேர், 2வது நாளில் 150 பேர், 3வது நாள் ஜூம் பிளாட்ஃபார்ம் 10 பெரிய பிளாட்ஃபார்ம் எடுத்து 500 பேர். அது யூடியூப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் ஒரே நேரம் லைவு. நிறைய பேர் 8000 10,000 15,000 பேர் கலந்து கொள்ள ஆரம்பித்துட்டார். இந்த சின்ன நாங்கள் 40 பேர் தொடங்கின ஜெபக்குழு 3 மாதத்திலேயே
58 உலக நாடுகளில் பரவிச்சு. பிரைஸ் தி லார்ட். அந்த ஜெபக்குழு என்பது டிவினா மிசரிக்கோர்டியா இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. டிவினா மிசரிக்கோர்டியா என்றால் லாட்டின் பேர் இறையிறக்க ஜெபக்குழு. அது இப்பொழுது ஆயர்கள் தலைமையில் நாங்கள் கொண்டு வந்து நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் சென்னை உங்களுடைய பல பங்குகள் நானே வந்து அந்த ஜெபக்குழு தியானமெல்லாம் நடத்தி இருக்கிறேன். ரெடிகிள்ஸு புழலெல்லாம் தெரியும் உங்களுக்கு, மாதவரத்தில் எல்லாம் தெரியும். அப்போது இந்த ஜெபக்குழுவில் ஒரு நாள் நாங்கள் சொன்னது, கொரோனா ஒழிவதற்காக கடவுளுடைய ஒரு வழிபாடு அடிப்படையில் சொன்னது தான், நாம் 3 லட்சம் இறையிறக்கத்து ஜெபமாலை சொல்லி நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். குரூப்புகளில், வாட்ஸ்அப் குரூப்புகளில் தகவல் கொடுத்த உடனேயே மக்கள் இறையிறக்க ஜெபமாலை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பல மொழிகள், இந்தியாவில் 22 மாநிலங்களில் அந்த ஜெபக்குழு பல மொழிகள் இருக்குது. எல்லாருமே ஜெபம் பண்ண ஆரம்பித்த எல்லா உலக நாடுகளிலும், அந்த 58 நாடுகளிலும் மக்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜெபம் பண்ண ஆரம்பித்து இப்போ இந்த குரூப்பில் பார்க்கும்போது சில குடும்பத்து நபர்கள், இன்னைக்கு நான் 250 இறையிறக்க ஜெபமாலை சொன்னேன். ஒரு நாளைக்கு ஒரு நபர் 250 இறக்கத்து ஜெபமாலை சொல்ல முடியுமா? எப்படி முடியும்? நான் சொன்னேன், என்னால் நம்ப முடியல. நான் உடனே நம்பர் பார்த்தேன், ஃபோன் பண்ணேன். சும்மா வேற உடம்பை போடக்கூடாது இல்லையா? ஃபோன் பண்ணி கேட்டேன், சாமி நாங்கள் வீட்டில் 6 நபர்கள் இருக்கிறோம், நாங்கள் 6 பேரும் சேர்ந்து குடும்ப இந்த இறையிறக்கத்து ஜெபமாலை காலையிலேருந்து சாயந்தரம் வேற சொல்கிறோம். வேற வேலை ஒன்றும் இல்லை, கொரோனா தானே அடைச்சி மூடி வச்சுருக்கிறேன். சரி, இருந்தால் கூட சாமி ஒரு இறையிறக்கத்து ஜெபமாலை சொல்கிறதுக்கு 5 நிமிஷமே ஜாஸ்தி தான். ஓ, அது வேறையா? அதே ஜாஸ்தி தான். இப்போ நாங்கள் சர்ரு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு தோணுச்சு, சம்திங் ராங், தப்பாக எங்கேயோ போயிட்டுருக்க. உடனே அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டு, நீங்கள் யாருமே 3 லட்சம் இறையிறக்கத்தின் ஜெபமாலை சொல்ல வேண்டாம், எவ்வளவு சொல்ல முடியுமோ அது சொன்னால் போதும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. காரணம், மக்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபம் சொன்ன உடனேயே ஜெபிக்க ஆரம்பித்தார். காரணம் என்ன? கிரெடிட்டு. நான் ஜாஸ்தி சொன்னால் என் குடும்பத்துக்கு ஒரு கிரெடிட்டு. கிருபை கிடைக்குமா? கிடைக்காது. கிரெடிட்டு கிடைக்கும், கிருபை கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சில மக்கள் வரும்பொழுது 9 இறக்கத்தின் ஜெபமாலை சொல்லுங்கள், 33 பரலோக மந்திரம், விசுவாச பிரமாணம் எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு குருக்கள், நானும் சொல்லியிருக்கிறேன், குருக்கள்லாம் சில நபர்களும் சொல்லுவதுண்டு. ஆனால் இதே கேட்ட உடனே ஆமான்னு சொல்லிக்கிட்டு போய் எப்படியாவது சொல்லி முடிக்கணுமே, ஃபாதர் கட்டளை எடுத்து தானே சொல்லி முடிக்கணுமே, அப்படியே மூச்சு வாங்கி பிண்டையும் மண்ணையும் படையதான் சொல்லி டயர்டாகிறோம். ஏதாவது பிரயோஜனம் கிடைக்குமா? இல்லை. வார்த்தை கூறுகிறது, நீ யாரிடம் பேசுகிறீர் என்பதே நீ தெரிந்திருந்தால் நீ அவரிடம் கேட்ப, அவன் உனக்கு தண்ணீரை நிறைவாக தந்திருப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது வார்த்தை 19. அப்பன் அவரிடம், ஐயா, நீர் ஒரு இறைவாக்கர் என கண்டு கொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர், ஆனால் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும் காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையே இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரே வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள், நாங்களோ தெரிந்து வழிபடுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாரை கும்பிடுற, யாரை வழிபடுகிறீர்கள் தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். நான் சொல்வதல்ல, இயேசு சொல்கிற வார்த்தை. நம்மை பற்றி தான் உதாரணம் சொல்கிறேன், நிறைய உதாரணங்கள் இருக்குது. சரி, இந்த ஏலாவூர் நடந்த நிகழ்வை சொல்கிறேன். இப்பொழுது நற்கர் நாளை இருக்கு இல்லையா, அங்கே முன்னே அங்கே தான் பரிந்துரை நடக்கும், திருப்பதி எல்லாம் அங்கே தான் நடக்கும். நம்முடைய நைட்டு விஜிலுக்கு முன்னாடி அங்கே தான் நடக்கும். இப்போ இங்கே நடக்குது. ஓகே. காலையில் ஒரு நாள் அங்கே ஆலயத்தில் உட்காந்து ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஒரு அம்மா
யாரா நானா இருக்குமான்னு என்னென்னு தெரிஞ்சவங்க யாரும் யோசிக்க வேண்டாம். ஒரு அம்மா கோயிலுக்குள்ளே வந்தார். நற்கரணையானது வைக்கப்பட்டிருந்தது. மக்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். கோயிலுக்குள்ளே நுழைந்ததும் அந்த அம்மா என்னை பார்த்து பக்தியோட என்ன பார்த்து கும்பிட்டார், கையை காட்டினார். அதுக்கப்புறம் நற்கரணை ஆண்டவர் முன்னாடி போய் மண்டிட்டு பிதாசு தூயாவின் பேராலே அப்படியே கும்பிட்டாங்க. இப்போ யாரெல்லாம் கும்பிட்டாங்க? என்னையும் கும்பிட்டாங்க. யாரை முதல்ல யாரை ஆதியம் கும்பிட்டுருக்கணும்? ஆண்டவர்கிட்ட போயிருக்கணும். இப்போ நம்ம எல்லாம் பக்தி தான். த வே வி எக்ஸ்பிரஸ் அவர் டிவோஷன், அவர் பைட்டி. நிறைய விபத்துகள் இருக்கு. ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது, சின்ன பிள்ளைகள் ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது நாம் சொல்லிக்கொண்டு இப்போ உள்ளே போனால் நற்கரணை பேழை அங்கே இருக்கும், பலிபீடம் இருக்கும், கும்பிடணும், மண்டியிட்டு அர்ச்சிட்டு சிலுவை சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் முதல்ல சில ஆண்டுகள் அந்த பிள்ளைகள் அப்படியே கீழ்ப்படிவாங்க. நாளுக்கள் நகர்ந்து போக 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 அங்கே இங்கேயும் பார்த்து அந்த கும்பிடல ஆரம்பிப்பாங்க. நம்மளும் அப்படிதானே யோசிச்சு பாருங்க. முதல் நாளுக்களில் ஆலயத்துக்கு போகும் பொழுது இருந்த ஒரு பக்தி. இப்போது ஞாயிற்றுக்கிழமை நான் பூசைக்கு போகிறது உண்டு இல்லையா? எல்லாரும் கடமை பூசை, அந்த டைட்டில் கடமை பூசை, அதான் பேரே தப்பு தான், கடமை பூசை. அந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்காக நாம் கோயிலுக்கு போகிறோம். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் நான் ஆண்டவருடைய பலியில் தான் கலந்து கொள்ள போறேன், என்னுடைய வாழ்க்கை பலியை தான் நான் ஒப்பு கொடுக்க போகிறேன் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கா? ஹபிச்சுவல், பழகி போயிடுச்சு, ஒரு ஹாபிட் ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை என்றால் அப்படி எழுந்துச்சு கோயிலுக்கு போனோமே 7 மணிக்கு பூசை இருக்குதே என்ற ஒரு எண்ணம் வருவதல்லாமல் அதில் உள்ள இருக்கிற அந்த மறைப்பொருளை எந்த அளவுக்கு நான் உணர்ந்து திருப்பலியில் கலந்து கொள்வது உண்டு என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஜெபமாலை சொல்கிறோம். நாம் சொல்கின்ற ஜெபமாலையில், அந்த ஜெபங்களில் ஒவ்வொரு ஜெபமும் அருள்நிறைந்தே மரிய வழி வாழுகா என்று நாம் ஜெபிக்கும் பொழுது அது யார் சொன்ன அந்த அர்த்தம் என்ன சொல்றோம்? சர் இங்கே அருள்நிறைந்த மரியன் சொன்ன முடிக்கிறதுக்கு உள்ளேயே அந்த பக்கம் பதில் சொல்ல ஆரம்பி அச்சஸ்ட மரியா. என்ன அது பழைய ஜெபம். இப்போ என்ன ஜெபம் அது? புனித மரியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காரணம் எப்படியாவது குடும்ப ஜெபம் சொல்லி முடித்து சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு போனோம். நம்ம எல்லோரும் ஷெட்யூல்டு தான், பிஸி. குடும்ப ஜெபம் சொல்லணும்னு பங்கு தந்தை தியான மையங்களும் எல்லாம் கட்டாயப்படுத்துறதுனால குடும்ப ஜெபம் கடமைக்கு செஞ்சு விட்டு ஓடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்ஸ் டு மை கிராண்ட்பா. என் தாத்தா நாங்கள் சர்ன்னு சொல்லி வச்சுக்கோங்க, சர்ன்னு பின்னாடி அடி வரும். தாத்தா சும்மா விட மாட்டான். ஜபமாலை என்றால், குடும்ப ஜபம் என்றால் 1 மணி நேரம் இருக்குது என் வீட்டில். அப்போதும் சரி இப்போதும் சரி. தாத்தா எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த காலத்து தொடங்கிய பழக்கம் 1 மணி நேரம் குடும்ப ஜபம், 7 to 8. அந்த காலத்தில் இந்த காலத்தில் அப்படி தான். மண்டிட்டு 1 மணி நேரம் குடும்ப ஜபம் செய்யணும். அது சர்ன்னு சொன்னால் பத்தாது, நிறுத்து அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லணுமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் கூறுகிறார், யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். அது பெரிய விபத்து தான். ஜபம் சொல்றோம், விசுவாச பிரமாணம் சொல்றோம், அது என்னது என்று உணர்வில்லாமல் விசுவாச பிரமாணம் ஜபமாலையோட ஸ்ட்ரக்சர் எப்படிதான் விண்ணையும் மண்ணையும் படைத்த அது சொல்லித்தான் ஜபமாலை தொடங்குவது. அதனால் நாங்கள் அப்படியே தொடங்குகிறோம். அது எதனால் எப்படி என்றதை பற்றி நமக்கு ஒரு ஐடியா இல்லை. பைபிள் வாசிக்கிறோம், ஏதோ வாசிக்க சொன்ன வாசிக்கிறேன். நவநாளில் கலந்து கொள்கிறோம், அவ்வளோதான். ஈஸ்டர் திருப்பலி, ராத்திரி பூசைக்கு போகலன்னா அவ்வளோதான். ராத்திரி பூசைக்கு போய்த்தான் ஆகணும். அங்கே போய் கொரட்டை விட்டு தூங்கிட்டு வந்துடுவேன். யோசிச்சு பாருங்க. மறைய ஆரம்பித்த உடனே தலையில் சொரிஞ்சிக்கிட்டு அப்படியே வெளியே போவேன். முடிஞ்ச உடனே உள்ளே வரலாம் என்று பார்ப்பேன்.
பாதி பூசைக்கு போவேன். தனிப்பட்ட ஜபங்களும் சரி, ஏதோ நிறைய ஜபங்கள் சொல்லி முடிக்க வேண்டும் என்பதை தவிர எனக்கும் என் ஆண்டவரும் இடையே இருக்கின்ற அந்த உறவை வளர்த்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நம்ம எத்தனை பேருக்கு இருக்கு யோசிச்சு பாருங்க. நிறைய ஜபங்கள் நாம் சொல்றோம், திருப்பலியில் கலந்து கொள்கிறோம். அதுக்கு மேலே எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவு வளர வேண்டும் என்ற எண்ணம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, அதுதான் வேதனையோட ஆண்டவர் கூறுவது, யாரை வழிபடுகிறீர்கள் என்று தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள், ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்து மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்து விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையே அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் உருவற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். அதாவது அந்த அன்பு, பாசம், அந்த உறவு என்பது உள்ளத்திலிருந்து வரணும், உள்ளத்திலிருந்து வரணும். ஜபங்கள் வாயிலிருந்து வந்தால் வெர்பல் ஜக்லரிங், சும்மா கொஞ்சம் அப்படியே சொல்லிட்டு விடலாம், அவ்வளோதான், பிரயோஜனம் இல்லை. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. இப்போ இவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்கிறீர்கள். வேளாங்கண்ணி போனேன். சில நாட்களில் ஒரு தொடர்ந்து ஒரு 6 மாதம் அங்கே முதல் வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு நாளில், கொஞ்சம் வருஷங்கள் ஆயிடுச்சு, அந்த பின்னாடி சாப்பலில் லைவ் இருக்கும், நற்கனை ஆராதனை மலையாளத்திலும் தமிழும் லைவ் இருக்கும். அப்போ மாற்றி மாற்றி வைக்க சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போது அங்கே போகும்போது ஒரு ஃபேமிலியை பார்த்தேன். ஃபாதர், நாங்களும் உங்கள் ஊர் தான், கேரளாவில் ஏன் ஊர் தான் சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க இந்த பங்கு தான். அப்போ சொல்லி வரும்போது எங்களோட மறை மாவட்டம் தான். நாங்கள் 18வது தடை வேளாங்கண்ணிக்கு நாங்கள் வர சாமி, ரொம்ப சந்தோஷம். 18 முறை. நான் சொன்னேன், நான் இவ்வளோலாம் வந்திருக்க மாட்டேன், ஏதோ இந்த மாதிரி பிஸ்னஸ் விஷயமா வந்து போனதோட சரி, மற்றபடி எல்லாம் இந்த திருப்பயணமாக வந்த மாதிரி எனக்கும் தெரியலன்னு சொல்லும்போது, நாங்கள் சும்மா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அவுட்டிங் ஃபாதர், ஃபேமிலியோட வேளாங்கண்ணிக்கு நாங்கள் அவுட்டிங் வர்றோம். ரூம் கிடைக்குது, முன்னாடியே புக் பண்ணி வைப்பேன், ரூம் கிடைக்கும். 2 நாள் இங்கே இருந்து கடல் எல்லாம் குடித்து கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி நாங்கள் போகிறோம். இப்போ நாங்கள் இப்போ கேட்டேன், ஏதாவது பிரயோஜனம் கிடச்சிருக்கா? யோசிக்கிறார். ரொம்ப நேரம் யோசிச்சு தெரியல. பதில் சொன்னார், தெரியலையா? 18 வருடமாக தொடர்ந்து வேளாங்கண்ணிக்கு வந்துட்டு இருக்கிற நபருக்கு ஏதாவது பிரயோஜனம் கிடைச்சிருக்கான்னு கேட்டால் தெரியலையா? அப்போ எதுக்கு போனோங்க? யோசிச்சு பாருங்க. அதாவது அண்டை வழியாக எனக்கு ஆசீர்வாதம் தேவை என்ற எண்ணம் இல்லாமல், ஜபிப்பதற்கு அல்லாமல், அவுட்டிங்காக, டைம் பாஸுக்காக, கடமைக்காக எல்லாரும் போகிறாங்கன்னு சொல்லி நானும் போனால் நோ யூஸ். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு. அனுபவங்கள் அப்படி. ஆகவே அந்த ஜெப உணர்வு என்பது உள்ளத்திலிருந்து வரணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பசி எடுக்கு என்ற ஒரு நபர் வாயால் சொல்கிறோம், ஆனால் அது சொல்ல வேண்டுமானால் அது எங்கே உணர்ந்தது? உள்ளத்தில். இங்கே உணர்ந்தது, அதுதான் இங்கே வாயில் வந்தது வார்த்தையாக. அதே போல எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடையே இருக்கின்ற உறவை வளர்த்த வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்திலிருந்து வரணும். ஜபிக்கும் பொழுது உள்ளங்களுக்குள்ளே உள்ளே ஒரு உறவு வளரணும். இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. சும்மா கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போல, அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் இயேசு அழகான ஒரு காரியத்தை, ஒரு ஜெபத்தை செய்கிறார். என்ன ஜெபம்? தந்தையே, உமக்கு திருவுள்ளமானால் துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். நான் கேட்பது என்ன? நான் ஜெபிக்கிறது எப்படி?
நாம் ஜபிக்கிறது எப்படி? என் குழந்தையே இந்த வருட நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகி MBBSக்கு நான் அனுப்ப வேண்டும். நீ அதுக்கான வழி ஏற்பாடு செய்யணும் இல்லையா? இன்னைக்கு இங்க வந்து ஆராதனைக்கு ஜெபிக்க போற ஜபங்கள் எப்படிப்பட்டதுன்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே எனக்கு வீடு கட்டணும், நீ என்ன பண்றீங்களோ எனக்கு வீடு கட்டித்தாவணும். இயேசு கெத்சமேன் தோட்டத்தில் மண்டியிட்டு கேட்கிறார், தந்தையே உமக்கு விருப்பமானால் துன்ப கிண்ணத்தை அகற்றிவிடு. அடுத்த வார்த்தை, ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல எனக்கு நடக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதான் உள்ளத்திலிருந்து வருகின்ற உறவு என்பது. அந்த உறவு ஒருபோதும் பிரிவுபடாது, ஒன்றாகத்தான் இருக்கும். உள்ளத்திலிருந்து வரணும். தந்தையே உமது விருப்பமானால் துன்பக்கிண்ணத்தை நீ அகற்றணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இயேசு தெல்ல தெளிவாக நம்மை எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று சீடர்கள் கற்றுக் கொடுத்தார். அவர் சின்ன ஜெபத்தை கற்றுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் அவர் தெளிவாக ஒரு காரியத்தை அவர் சீடர்களுக்கு காட்டிக் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரம் 10 முதலுள்ள வார்த்தைகள். இணைச்சட்டம் 6. இணைச்சட்டம் 6. 10, 6ஆம் அதிகாரம் 10 முதல். அப்படியே படிங்க. ஆணையிட்டுக்குரிய நாடுகள் உன் கடவுளாகிய ஆண்டவர் புகை செய்யும் போதும் கட்டி எழுப்பாத வசதியான நகர்களையும் நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும் நீ வெட்டாத பாறை கிணறுகளையும் நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும் போதும் நீ உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டு நின்று உன்னை வெளியே கொண்டு வந்த ஆண்டவரே மறந்து விடாதபடி கவனமாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீ அஞ்சி நட. போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் நல்லா ஜெபிக்கிற மக்கள் தான், நல்ல பிள்ளைங்கள் தான் இருந்தாங்க. நம்ம மாதிரி எல்லாம் நல்ல ஆர்வமாக ஜெபிக்கிற நபர்கள் தான். ஆனால் அவர் ஜெபிக்கும் போதும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறது இல்லாமல் கடந்த கால நாளுக்களில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை நினைத்து நன்றியோடு என் ஆண்டவர் தான் இவ்வாறு எனக்கு செய்து தந்தார் என்பதே அவர்கள் உணராதவர்களாக செயல்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே என்ன நடந்தது? கடவுள் அவருடைய வாழ்வில் செய்த ஒவ்வொரு காரியங்களும் அது கடவுள் தான் செய்தது என்பதை உணர முடியாத வண்ணம் அவருடைய உள்ளம் மூடப்பட்டிருந்தன. அது ஏன் திறமை, அது என்னுடைய கைவன்மை என்று சொல்லி பெருமை பாராட்டி நடந்தவர்களாக இஸ்ரேல் மக்கள் மாறினார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் கூறுகிறார், நீ நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும் வெட்டாத பாறை கிணறுகளையும் செல்வங்கள் இதெல்லாம் கிடைக்கும் பொழுது இதெல்லாம் உனக்கு தந்த உன் கடவுளை நீ மறக்காத பார்த்துக்கோங்க தயவு செய்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பற்றி யோசிப்போம், நம்ம வீட்டாரை பற்றி எல்லாம் நான் உங்கள் ஒவ்வொருவரை பற்றி யோசிப்போம். சுற்றுப்புறத்தில் உள்ள நபர்கள், நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள், கணவன் மனைவி பிள்ளைங்க பெற்றோர். என் மனைவி ஏலாவூருக்கு ஒரு பாராவாரம் போகிறாரு, பங்கு கோயிலில் ஊழியம் செய்கிறாரு, அவ்வளோ பக்தியாக என் வீட்டில் இவர்கள் இருக்கிறாங்க.
என்று அவர்கள் நம்மை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. இல்லையா? பேசுவாங்களா? இல்லையா? பேச மாட்டாங்களா? பேசுவாங்க. ஆனால் என்னுடைய உள்ளுக்குள்ள நான் யார்? யோசிச்சு பாருங்க. என்னுடைய உள்ளுக்குள்ள நான் யார் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லா மாதமும் ஓடி வர்ற 3வது ஞாயிற்றுக்கிழமைனா குடும்ப ஐக்கிய ஜெபத்துக்கு ஓடி வர்றீங்க, உள்ளிருப்பு தியானத்துக்கு வர்றீங்க, சென்னையில் அருளாலயத்துக்கு, அம்பத்தூர் அருளாலயத்துக்கு போகிறீங்க. அங்கே இங்கே எல்லா ஜெப கூட்டங்களும் பங்கு காரியங்களும் எல்லாம் ஆக்டிவாக இருக்கிறேன். ஆனால் நான் யார்? இத்தனை ஆத்மீக பணிகளை மேலோட்டமாக அவ்வளவு செய்தும், மற்றவங்க முன்னிலையில் முன்மாதிரியாக நான் இருந்தும், என்னுடைய உள்ளுக்குள்ள எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடையே அவ்வளவு நெருக்கமாக நான் வந்திருக்கா? யோசிச்சு பாருங்க. இல்லை என்றால் நாம் ஜெபிக்கிற முறையில் இன்னும் மாற்றம் தேவை. என் ஆண்டவரிடம் தான் ஜெபிக்கிறேன், கொஞ்சம் ஜெபிக்கணும் என்பதல்ல, மாறாக என் ஆண்டவரிடம் நான் பேசுவது ஜெபிக்கிறது என்பதை நான் உணரவில்லை என்றால் இது எல்லாம் பாழான வேலைகள், எதுவுமே கிடைக்க போறதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விடுதலை பயண நூலில் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு நபரை நாம் பார்க்கிறோம். மோசே. மோசே அங்கே தலைப்பு இப்படிதான். மாராயிலே பிரைஸ் தி லார்ட். இஸ்ரேல் மக்கள் பயணம் செய்த எகிப்து அடிமைத்தலையிலிருந்து அந்த செங்கடல் எல்லாம் தாண்டி உள்ளே வந்த பொழுது தண்ணி இல்லை. நடந்து 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 கொஞ்சம் போகும்பொழுது ஒரு குளம் பார்த்தேன், ஒரு ஏரி பார்த்தேன். எல்லாருக்கும் மட்டும் இல்லாம மகிழ்ச்சி. அப்பா இப்போதான் சந்தோஷம், கொஞ்சம் தண்ணி கிடச்சது. ஓடி சென்று கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சு பார்த்தா கசப்பு. மாராயிலே கசப்பான ஜலம். உடனே எல்லாரும் மோசம் மேலே திட்ட ஆரம்பித்தாங்க. பயங்கரமாக அசிங்கமாக பேச ஆரம்பித்தாங்க. எங்களை சாகடிக்கிறதுக்காக நீ கூட்டு வந்த, இப்படி எல்லாம் பேசி 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 இருக்கும் பொழுது மோசே வானத்தை என்னாந்து பார்த்து ஆண்டவரிடம் ஜெபித்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்பொழுது மோசே சைடு பக்கம் பார்த்த பொழுது சின்ன மரக்கட்டை, சின்ன மரக்கட்டை அங்கே கடந்தது. ஆண்டவர் மோசையிடம் கூறுகிறார், அதை எடுத்து நீ தண்ணியில் போட்டு விட்டார். என்ன ஆயிடுச்சு? நல்லா அப்படியே சக்கரை ஃபேக்டரின்னு கொண்ட கொட்டிய மாதிரி நல்ல இனிப்பான டேஸ்டான தண்ணீர் அவருக்கு கிடைச்சதாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விஷயத்துக்கு வருவோம். மரக்கட்டை சந்தோஷம்தான். அத்தனை இஸ்ரேல் மக்களும் அங்கே இருந்தும் யாரும் அந்த மரக்கட்டை பார்க்கலையா? கண் முன்னாடி தானே அந்த ஏரி ஓரத்தில் தான் அந்த மரக்கட்டை கிடந்தது. பார்க்கலையா? பார்க்கலையா? யாரும் பார்க்கல, யாருமே பார்க்கல. எல்லாருமே பார்த்தது வாழ்க்கையில் வந்த பிரச்சனை. அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி வந்து கிடைச்ச கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம்னு பார்த்தா கசப்பு. எப்படி குடிக்கிறது? உடனே மோசையை திட்டுவதற்கு, கடவுளை திட்டுவதற்கும் இவர்கள் பார்த்ததை விட அவருடன் ஆண்டவரே இதுக்கான வழி என்னவென்று அவர் தேடவில்லை. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்த பொழுது மோசே ஆண்டவரை என்னாந்து பார்த்து அவன் வழக்கப்படி, தானியேல் நூலில் நான் பார்ப்பது போல வழக்கப்படி அவன் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டார். கீழே முன்னாடி கிடந்த மரக்கட்டை அவன் பார்க்கிறார், எடுத்து போட்டார். பிரச்சனை சொல்வாகிவிட்டன. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளெல்லாரும் பிரச்சனை வரும் பொழுது எல்லாம் திட்டி விட்டு எல்லாம் நாசமா எல்லா வழியும் அடைஞ்சு நாசமான பிறகுதான் கொஞ்சம் மேலே பார்ப்பேன், ஆண்டவரே முடியல, எல்லா வழியும் நான் பண்ணி பார்த்தேன், நீ மட்டும்தான் திறந்து தரணும். அது ஃபஸ்ட்டே செஞ்சு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜெனேசிஸ் தொடக்க நூல், இறுதியாக தொடக்க நூல் 49ஆம் அதிகாரம் 22வது வார்த்தை. யோசேப்பு
கனிதரும் கொடி, நீரூற்றருகே நடப்பட்ட கொடி போல் கனி தருவார். அவனுடைய கிளைகள் மதிலில் மேல் படர்ந்து கொடி போல் படரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப் நீரூற்றருகே நடப்பட்ட கொடியாவான். நீரூற்று என்பது ஆண்டவருடைய பிரசன்னம். யோசேப் பழைய ஏற்பாடு யாக்கோபிന്റെ பிள்ளைகளில் யோசேப் இளையவன். அவன் நீரூற்றருகே நடப்பட்ட செடி, அதாவது அல்லும் பகலும் ஆண்டவரோடுள்ள உறவில் வளர்ந்தவன், உறவில் இருக்கிறவன் என்பதர்த்தம். அடுத்த வார்த்தை பாருங்க, அவனுடைய கிளைகள் மதில் மேலே படர்ந்து கொடி போல் படரும் வளரும். பார்த்தீங்களா? மதில் என்பது வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள், வேதனைகள், நோய்கள், கடன் தொல்லைகள், திருமண தடைகள், குழந்தை இல்லாமல் இருக்கிற நிலைமை, இப்படி பல வகையான பிரச்சனைகள். இங்க கடவுளோடு உறவு கொண்டிருந்தவன், உள்ளத்தின் ஆழத்தில் அந்த உறவை வளர்த்தி கொண்டிருந்தவன், அவனுடைய வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது. ஆனால் அந்த மதில் மேல், பிரச்சனைகளின் மேலே அவன் வளர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவினுடைய சீடர்கள் அவரிடம் வந்து கேட்டார், இயேசுவே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். அவர் இந்த நாளில் நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். சும்மா வாயடிக்கிறதல்ல, உள்ளத்திலிருந்து ஜெபிப்போம், உள்ளத்திலிருந்து ஜெபிப்போம், அச்சத்துடன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.